my deen. Allah my Lord, His word Quran, Muhammad Prophet, praise be upon I'm a Muslim for all. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. الحمد لله الذي هدانا لدين الإسلام وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الحمد لله جعلنا أمة محمدا صلى الله عليه وسلم. الحمد لله وفق الصيام. الحمد لله قيام الليل رب العالمين. نحمده تعالى ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له الملك وله الحمد وهو على كل شيء قدير. له النعمة وله الفضل وله الثناء الحسن. وأشهد أن محمدا عبد الله ورسوله وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا بشيرا ونذيرا ولا تسأل عن أصحاب الجحيم. وقال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. وقال تعالى: إن الدين عند الله الإسلام. وقال نبينا صلى الله عليه وسلم: إن خير الكلام كلام الله والسنن سنة رسول الله وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஈதுல் ஃபித்ரினுடைய நல்வாழ்த்துக்களை கூறியவனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் நோற்ற நோன்புகளினுடைய முழு நன்மைகளையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக தர வேண்டும். அல்லாஹ் தக்வாவை அதிகப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சொர்க்கத்தை நமக்கு பூரணமாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவாறு என்னுடைய பெருநாள் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எல்லா வணக்க வழிபாடுகளுமே இறைவனுக்காக வேண்டியே செய்ய வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய பேசிக்காக, இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இபாதத்துகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அந்த இபாதத்திலே ஆட்டங்களோ, அந்த இபாதத்திலே கூச்சல்களோ, அந்த இபாதத்திலே கைத்தட்டுதல்களோ, அந்த வணக்க வழிபாடுகளிலே மற்ற ஆபாசங்களோ இருப்பதை நாம் பார்க்க முடியாது. இந்த இபாதத்தினுடைய முழு நோக்கம், எல்லா இபாதத்தினுடைய முழு நோக்கமும் இறைவனை பெருமைப்படுத்துதல், இறைவனுடைய பொருத்தத்தை அடைதல் என்ற ஒரு நோக்கத்தை தவிர வேறு ஒரு நோக்கம் இருக்க முடியாது. இந்த இபாதத்துகளினுடைய முக்கிய நோக்கம், அது தொழுகையாக இருக்கலாம், அது நோன்பாக இருக்கலாம், இப்பொழுது நாம் தொழுத அந்த பெருநாள் தொழுகையாக இருக்கலாம். இவை அனைத்துமே அல்லாஹ்வை புகழ்வதுதான், அல்லாஹ்வினுடைய நோக்கம்தான், அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்ப்பதுதான் என்ற ஒரு நோக்கமாக இருந்தாலும் அந்த இபாதத்திற்குள் அல்லாஹ் ஒரு சில மறைவான விஷயங்களை, அந்த இபாதத்துகளை நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்தோமேயானால் வெறும் வணக்க வழிபாடுகளோடு மாத்திரம் இல்லாமல், வெறும் அல்லாஹுவை புகழ்வதோடு மாத்திரம் இல்லாமல், அல்லாஹுவிடத்திலே திருப்தியை பெறுவதோடு மாத்திரம் இல்லாமல் அந்த இபாதத்துகளை கொண்டு இந்த மனித சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடியதாக எந்த ஒரு இபாதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், இன்னும் என்னென்ன இபாதத்துகள் இருக்குமோ அந்த இபாதத்துகளை நீங்கள் ஆழமாக உற்று நோக்கினீர்களே ஆனால் இந்த மனித சமூகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய இபாதத்துகளாக, மற்ற மதங்களை போன்று ஏதோ இறைவனை வணங்கினோம் அதோடு நின்று விட்டோம் என்று அல்லாமல் அந்த இபாதத்துகளை நீங்கள் நோக்கினார்கள் என்று சொன்னால், அந்த இபாதத்துகளை உற்று நோக்கினீர்கள் என்று சொன்னால் இந்த மனித சமூகத்திற்கு நன்மையை அல்லாஹ் வைத்திருப்பான். இன்றைக்கு சில நபர்கள் பேசுகிறார்கள், மனிதர்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமையானால், மனிதாபிமானமாக நடக்க வேண்டுமையானால் கடவுளை மறக்க வேண்டும், மனிதனை நினை கடவுளை மற என்பதாக இன்றைக்கு ஒரு சித்தாந்தத்தை, இன்றைக்கு ஒரு கொள்கையை, இன்றைக்கு இந்த விஷச்செடியை இன்றைக்கு சமூகத்திலே பரப்பிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாத்தினுடைய இபாதத் அப்படி அல்ல. அல்லாஹுவை நினைத்தால்தான் மனித சமூகத்திற்கு நன்மை பாவிக்க முடியும்.
எந்த ஒரு இபாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், தொழுகையை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த தொழுகையினுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வை பெருமைப்படுத்துதல், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்துதல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுடைய அல்லாஹ், அவன் எங்களுடைய எஜமான், நாங்கள் எல்லாம் அடிமைகள் என்ற இந்த அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துவதற்குத்தான இந்த இபாதத். இந்த இபாதத்தின் மூலம் என்ன நோக்கம்? அல்லாஹ்விடத்திலே நன்மையை வாங்கணும், அல்லாஹ்விடத்திலே சிறப்பை வாங்கணும், தக்வாவை வாங்கணும் என்ற ஒரு நோக்கம் தானே இந்த இபாதத்தை. நீங்கள் உள்ள பாருங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தொலை சொல்றானா இல்லையா? எப்படி தொலை சொல்றான்? எப்படி தொலை சொல்கிறான்? தனியாக தொழக்கூடாது, சமூகத்திலே ஒரு கூட்டமாக. அந்த கூட்டமும் எப்படி இருக்க வேண்டும்? அவர்களுக்குள் எந்த விதமான இடைவெளியும் இருக்கக்கூடாது, அவர்களுடைய சஃபிலும் இடைவெளி இருக்கக்கூடாது, அவர்களுக்கு மத்தியிலும் இடைவெளி இருக்கக்கூடாது. அல்லாஹ் தீண்டாமை, இன்றைக்கு அதிகமான தீண்டாமைகள். இன்றைக்கு நான் பெரியவனா, நீ பெரியவனா, என்னுடையதுதான் பெரியது, உன்னுடையதுதான் பெரியது என்ற இந்த தீண்டாமை இன்றைக்கு சமூகத்திலே உருவாகக்கூடிய இடம் எது? பஸ் ஸ்டாண்டுகளா, தொலைக்காட்சி நிறுவனங்களா, தியேட்டர்களா? அங்கெல்லாம் இந்த தீண்டாமையை பார்க்க முடியாது. இறைவனை வணங்கக்கூடிய இடத்தில் அந்த தீண்டாமையை பார்க்கலாம். பார்க்கிறோமா இல்லையா? என்னது, நீ இது வரத்தான் வரணும், நீ இதுக்குள்ள நுழையக்கூடாது, உனக்கு இந்த தகுதி கிடையாது. கருப்பனாக இருந்தால் உனக்கென்று ஒரு தனி சர்ச்சை இருக்கிறது, வெள்ளையனாக இருந்தால் உனக்கென்று ஒரு தனி வழிபாட்டு தலம் இருக்கிறது. இந்த தீண்டாமைகள் எங்கே பார்க்கப்படுகிறது? மத வழிபாட்டு தலங்களிலே பார்க்கப்படுகிறது. இஸ்லாம் உடைக்கிறது. பார்க்கிறோமா இல்லை? இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு நம்முடைய இபாதத், இவ்வளவு பெரிய ஒரு இபாதத். என்னது, சஃப்புல மட்டும் இல்ல, சஃப்புல மட்டும் நீ இடைஞ்சல் நிற்க கூடாது. இந்தியாவினுடைய பிரதம மந்திரியே முஸ்லிமாகி நாளைக்கு வந்தாலும், நாளைக்கு இடம் இல்லை என்று சொன்னால், அந்த பிச்சைக்காரர்கள் எந்த இடத்திலே நின்று தொழுவார்களோ அந்த இடத்தில் நிற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் அங்குதான் நிற்க வேண்டும். இஸ்லாமிய வரலாறை பார்க்கிறோம். சவுதியினுடைய நாட்டினுடைய மன்னர் டெல்லிக்கு வருகிறார். இந்தியாவோடு ஒரு 20 வருடத்திற்கு முன்னால் ஒரு ஒப்பந்தம் போடுவதற்கு வருகிறார். ஜும்மாவிற்கு வாங்கு சொல்லப்படுகிறது, விரைவாக கூப்பிட்டு வரப்படுகிறது. ஜும்மாவினுடைய முதல் சப்பு நம்பிவிட்டது, பிந்திய இடங்கள் நம்பிவிட்டது, எல்லாம் நம்பிவிட்டது. இறுதியிலே முஸ்லிமாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அந்த ஏழ்மையிலே வெளியிலே வருபவர்களிடத்திலே யாசகம் கேட்பதற்காக வேண்டி இறுதியிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு பக்கத்திலே ஒரு இடம் இருக்கிறது. சவுதியினுடைய மன்னர் அந்த இடத்திலே நின்று தொழுதார். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பார்த்தீங்களா இல்லையா? இன்றைக்கு வரை ஒழிக்க முடியாத ஒரு தீண்டாமைகள் 21ஆம் நூற்றாண்டிலே உட்கார்ந்து இருக்கிறோம். இன்றைக்கு வரை ஒழிக்க முடியாத தீண்டாமைகள். எத்தனையோ சட்டங்களை கொண்டு வந்தாலும் சரி, எத்தனை புத்தகங்களிலே எழுதி வைத்தாலும் சரி, இன்றைக்கு வரை இந்த தீண்டாமைகள் ஒழிக்கப்பட்டிருக்கிறதா? இஸ்லாம் தொழுகை என்பது எப்படிப்பட்ட ஒரு மனிதாவை பார்ப்பதற்கு வேண்டுமையானால் அந்த இபாதத்திற்குள் வெறும் இறைவனை வணங்குவதை போன்று தெரியும். அந்த இபாதத்துகளை நீங்கள் ஆழமாக நோக்கினீர்களே ஆனால் இந்த மனித சமூகத்திற்கு நன்மை தான் இருக்கும். இந்த மனித சமூகத்தினுடைய தீமைக்கோ, இந்த மனித சமூகத்தினுடைய அசிங்கத்திற்கோ நம்முடைய இபாதத் ஒருபொழுதும் வழிவமைக்காது. அடுத்து பாருங்க, நோன்பை பாருங்க. இந்த நோன்பு எதற்கு நம்ம நோற்றோம்? அல்லாஹ்வே சொல்றான் தக்வா. இந்த நோன்பினுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்விடத்திலே இறையச்சத்தை பெறுவது. இதை விட ஒரு நோக்கம் உண்டா? அல்லாஹ்வுக்காண்டி தானே நம்ம நோன்பு வச்சோமா இல்லையா? ஆனால் இந்த நோன்புகளினுடைய நோக்கம் அது கிடையாது. நோன்பினுடைய உண்மையான நோக்கம் தக்வா தான். தொழுகையினுடைய உண்மையான நோக்கம் அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்ப்பதுதான். ஆனால் அந்த நோன்பிற்குள் அல்லாஹ் மறைத்து வைத்திருப்பான் இந்த சமூகத்தினுடைய நன்மைகளை. என்ன மறைச்சு வச்சிருக்கிறான்? அல்லாஹ்வே சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மூமின்களே, உங்களின் மீது நோன்பு கடமை. உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தார்களா இல்லையா? நூஹ் சமூகம், லூத் சமூகம், ஆது சமூகம், யூசுப் சமூகம், மூசா சமூகம், ஈசா சமூகம், இப்படி எத்தனை சமூகம் வாழ்ந்ததோ அவர்கள் அனைவரின் மீது நாம் நோன்பை கடமையாக்கினோம். நோக்கம் லஅல்லக்கும் தத்தகூன், அல்லாஹ்வுடைய பயபக்தி, அல்லாஹ்வுடைய இறையச்சம் தான் இதனுடைய நோக்கம் என்று அல்லாஹ் பிரகடனப்படுத்தியதற்கு பிறகும் கூட அந்த நோன்பை நீங்கள் ஆழமாக யோசித்து பார்த்தீர்களானால், காலையில இருந்து நமக்கு முன்னாடி சாப்பாடு இருக்கும், ஹலாலான சாப்பாடு இருக்கும், ஹலாலான மனைவி இருப்பா, ஹலாலான முறையில குடிபானங்கள் இருக்கும், தொடமாட்டோம். அல்லாஹ்வுடைய பயம். எத்தனையோ நபர்கள் யாருக்குமே தெரியாது. இப்ப தொழுகையை எடுத்துக்கொள்ளுங்கள், அதாச்சும் ஒரு 4 பேருக்கு மத்தியில நின்று தொழணும். ஜக்காத் ஆச்சு கொடுக்கிறவன் வாங்குறவனுக்காச்சும் தெரியணும். ஹஜ்ஜை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு சமூகமே அங்கே இருக்கும். ஆனால் இந்த நோன்பை எடுத்துக்கொள்ளுங்கள், வயிறு பசிக்கும்,
தண்ணி தான் அடிக்கும், நாம் மட்டும் ரூம்ல இருப்போம், அங்கே தண்ணி இருக்கும், அங்க சாப்பாடு இருக்கும், கை போவாது. என்ன போவாது? என் ரப்பு பார்த்துட்டு இருக்கான், என் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான், இதை நான் குடித்தால் சமூகத்திற்கு தெரியாது, என் ரப்புக்கு தெரியும் என்ற ஒரு பயபக்தி ஏற்படுத்துதா இல்லையா? அப்ப அல்லாஹ் ஹலாலாக்கியதையே எனக்கு முன்னால் இருக்கும் பொழுது என்னுடைய ரப்பு சொன்னான் என்பதற்காக வேண்டி நான் தொடவில்லை என்று சொன்னால் மற்றவர்களுடைய காசுக்கு ஆசைப்படுவனா? மற்றவர்களுடைய சாப்பாட்டில் கை வைக்க மனசு வருமா? மற்றவர்களுடைய பொருளாதாரத்தை அபகரிப்பதற்கு எனக்கு உள்ளம் தோணுமா? மற்றவர்களிடத்தில் ஊழல் பண்ண தோணுமா? மற்றவர்களிடத்தில் வரதட்சணை வாங்க தோணுமா? ஹலால் முன்னாடி இருக்கு. ரப்பினுடைய பயத்திலே இந்த பயிற்சி தான் நோன்பு தர வேண்டும். இதை தரலன்னு வைங்க, நோன்பு ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் இந்த பயிற்சியை தந்திருக்க வேண்டும் நோன்பு. எப்படி இந்த ஒரு மாத காலத்திலே ஹலாலான மனைவி முன்னால் இருக்கும் பொழுதும், ஹலாலான சாப்பாடுகள் முன்னாடி இருக்கும் பொழுதும், ஹலாலான குடிபானங்கள் முன்னாடி இருக்கும் பொழுதும் என்னுடைய ரப்புக்கு பயந்து யாருக்குமே தெரியாவிட்டாலும் இன்னல்லாஹ அலீமும் பிதாத்தி சுதூர், எவனுடைய பார்வையில் எதையும் மறைக்க முடியாதோ அந்த அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்திலே இந்த ஒரு மாத காலம் நீங்கள் வாழ்ந்ததை போன்று மற்ற மாதங்களிலே அடுத்தவர்களுடைய சொத்துல கைய வைக்கும் பொழுது, அடுத்தவர்களுடைய சொத்துக்கு ஆசைப்படும் பொழுது, அடுத்தவர்களிடத்திலே ஆட்டைய போட நினைக்கும் பொழுது, அடுத்தவர்களிடத்திலே ஊழல் பண்ண நினைக்கும் பொழுது, அடுத்தவர்களிடத்திலே வரதட்சணை வாங்க நினைக்கும் பொழுது இந்த எண்ணம் வரணும். இப்ப இதனை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இந்த இபாதத்தின் மூலியம் மனித சமூகத்திற்கு நோன்பு என்ன, அல்லாஹ்க்கு என்ன? நாம ஒரு மாச காலம் பசிச்சிருக்கிறதுனால, நாம தாகித்திருக்கிறதுனால, நாம நம்முடைய மனைவியோடு உறவு கொள்ளாததுனால அல்லாஹ்வுடைய ஹஸானால ஏதாச்சும் கூடிட போதா? அல்லாஹ்வுக்கு ஏதாச்சும் நஷ்டமா? ஏன் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கணும்? நம்மளை பசிக்க போட்டு அல்லாஹ்வுக்கு என்ன இருக்கிறது? நம்மளை தாகிக்க வைத்து அல்லாஹ்வுக்கு என்ன நன்மை இருக்கிறது? இந்த பயிற்சி. அப்ப நீங்க நோன்பினுடைய இபாதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் நோக்கம் தக்குவாவாக இருக்கலாம். அதனுடைய உள்ளே நீங்கள் சென்று ஆராய்ந்தீர்களே ஆனால் இந்த மனித சமூகத்தினுடைய நன்மை, இந்த மனித சமூகத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய பாதுகாப்பு, மனித சமூகத்தினுடைய மானத்திற்கு பாதுகாப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா? நோன்பு நோற்ற நிலையில் வலா யர்ஃபுஸ், நீங்கள் கெட்ட வார்த்தை பேசாதீர்கள், திட்டாதீர்கள். உங்களிடத்திலே ஒருவன் சண்டைக்கு வந்தால் நான் நோன்பாளி என்று சொல்லுங்கள் என்று சொல்றாங்களா இல்லையா? ஏன்? அடுத்த 11 மாதங்கள்ல உங்களிடத்திலே ஒருவன் சண்டைக்கு வரும்பொழுது இந்த பயிற்சி மனிதர்களுடைய உரிமையில பாதுகாப்பு இந்த நோன்பை குடிக்கிறது. அடுத்து ஜக்காத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர். இதுல ஒண்ணுமே அல்லாஹ்க்கு கிடையாது. இதுல அல்லாஹ்வுக்கு நம்முடைய சொத்துக்களை ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு என்ன கிடைச்சிட போகுது? இந்த சமூகம் ஜக்காத்தை வைத்ததினால் அல்லாஹ் அக்பர், ஏழ்மைகள், இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகள், இந்த சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகள் ஜக்காத் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்குமே ஆனால் இந்த சமூகத்திலே ஒருவரும் ஏழ்மையாக இருந்திருக்க மாட்டோம், யாருமே இருந்திருக்க மாட்டோம். இந்திய தேசத்திலே நம்முடைய பணக்காரர்கள் ஜக்காத்தை கொடுத்திருப்பார்களே ஆனால், உட்காருங்க, எதுவுமே போய் செய்யக்கூடாது. ஜும்மா பேசிட்டு இருக்கும் பொழுது சரி அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த ஜக்காத் முழுமையாக கொடுத்திருக்கப்பட்டிருக்குமே ஆனால், இந்த ஜக்காத் முழுமையாக இந்த சமூகத்தை போய் சென்றிருக்குமே ஆனால் இந்த சமூகத்தில் ஏழ்மை இருக்காது. எத்தனையோ திட்டங்களை போடுகிறார்கள், எத்தனையோ நிதிகளை ஒதுக்குகிறார்கள், எத்தனையோ புதிய புதிய மசோதாக்களை கூப்பிட்டு எவ்வளவோ திட்டங்களை போட்டாலும் கூட இன்றைக்கு வரை இந்த சமூகத்தினுடைய ஏழ்மையை ஒழிக்க முடிந்ததா? இஸ்லாம் ஒழித்து காமித்தது. அதுவும் இந்த ஜக்காத் என்பது என்னது? வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டுமா அல்லாஹ் கொடுக்க சொல்றான்? மனிதாபிமானம். நீ முஸ்லிமா இருந்தாலும் மூமினா இருந்தாலும் வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும், யார் இஸ்லாத்தை நேசிப்பார்களோ, இஸ்லாத்திற்குள் வருவதற்கு ஆசைப்படுவார்களோ அவர்களுடைய கஷ்டத்தை இந்த ஜக்காத்தை கொண்டு கொடுங்கள். இதை விட உலகத்தில் என்னங்க மனிதாபிமானம் இருக்க முடியும்? இன்றைக்கு பார்க்கிறோம், இஸ்லாம் தீவிரவாத மார்க்கம், இஸ்லாம் பயங்கரவாத மார்க்கம், முஸ்லிம்கள் எல்லாம் மனிதாபிமானம் அற்றவர்கள் என்பதாக இன்றைக்கு எழுத்துக்களிலே விவாதங்களிலே இன்றைக்கு கொட்டை கட்டி பறந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? முஸ்லிம்களுடைய கடைகளில் எல்லாம் வியாபாரம் வாங்காதீர்கள், முஸ்லிம்களுடைய பொருட்களை வாங்காதீர்கள் என்பதாக வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டப்படுகிறதா இல்லையா? இதை விட என்ன மனிதாபிமானம் இருக்க முடியும்? மதத்திற்கு அப்பாற்பட்டு அவன் ஏழையாக இருந்தால், அவன் காபிராக இருந்தாலும் சரி, அவர்கள் இஸ்லாத்தினுடைய எதிரியாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஏழ்மையாக இருந்தாலும் முஸ்லிம்கள் உங்களுடைய கையில இருந்து நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள். இவ்வளவு பெரிய ஹஜ்ஜை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர். எத்தனை தொழுகை என்பதில் ஒரு 10 பேர் கூட முடியும். இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுடைய தொடர்பு கிடைக்கும்.
இந்த தெருவில் இருக்கக்கூடிய தொடர்பு கிடைக்கும். ஹஜ்ஜிலே அல்லாஹ் உலகளாகிய சகோதரத்துவத்தை, உலகளாகிய ஒரு ஒற்றுமையை அல்லாஹ் கொண்டு வரானா இல்லையா? கருப்பனாயிரு, வெள்ளையனாயிரு. காபாலெல்லாம் சில நேரங்களில் கூட்டம் அதிகமாக ஆகிவிட்டது என்று சொன்னால் சப்புகளை சுருக்கி விடுவார்கள். நீங்க காபால பார்க்கலாம், கூட்டம் அதிகமாக ஆகிவிட்டது என்று சொன்னால் சப்புகள் இவ்வளவு தூரம் இருக்கு என்றால் அந்த கேப்பை ஃபுல்லா முன்னாடி நெப்பிடுவாங்க. வெள்ளைக்காரன் இருப்பான், முன்னாடி கருப்பன் சொல்லுவான். இந்த வெள்ளைக்காரனுடைய தலை கருப்பனினுடைய காலில் போய் படும். என்னங்க, வெள்ளைக்காரன் தோல்மையால் வெள்ளையா இருப்பான், இவனுடைய இந்த தலை யாருடைய? நீக்குற அரபியா இருப்பான், நீக்குற சோமாலிய நாட்டுக்காரனா இருப்பான். என்ன செய்யும்? அவனுடைய தலையில போய் வெள்ளைக்காரனுடைய தலைப்படும், அவனுடைய காலில வெள்ளைக்காரனுடைய தலைப்படும். எப்படிப்பட்ட ஒரு தூதுத்துவத்தை! மனிதன் என்பதை தவிர அரபி, இந்தியன், பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு சண்டையா இருக்கலாம், அங்க பார்த்தா அந்த ஒரு பிரச்சனை இருக்காது. எவனுக்கு எந்த ஒரு துரும்பு தெரியாது. இவ்வளவு பெரிய ஒற்றுமையை பாக்குறோமா இல்லையா? அப்ப நம்முடைய இபாதத்துகள் இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், துகப்பிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும். உங்களுக்கு இப்படிப்பட்ட மார்க்கத்தை தந்தானா இல்லையா? நம்முடைய பெருநாளை எடுத்துக்கொள்ளுங்கள். உலகத்துல திருவிழாக்கள், உலகத்துல கொண்டாட்டங்கள் எல்லாம் எப்படி அமையும்? தங்களுடைய சந்தோஷத்திற்காக வேண்டி மற்றவர்கள் சிரமத்தை தாங்கி கொண்டுத்தான் ஆகணும். இப்படித்தான் இன்னைக்கு உலகத்தினுடைய எல்லா கொண்டாட்டமும் இருக்கு. எந்த ஒரு கொண்டாட்டத்தையே கொண்டு வாங்க, மற்றவர்கள் நாங்கள் இன்றைக்கு சந்தோஷமாக இருப்போம், எங்களுடைய திருநாள், எங்களுடைய பெருநாள், எங்களுடைய கொண்டாட்டம், ஆதலால் மற்ற எல்லோரும் சிரமப்பட்டுத்தான் ஆக வேண்டும். பாக்குறமா இல்லையா? பொலிசன்கள், சப்தங்கள், சின்ன குழந்தைகள் கூட தூங்க முடியாத அளவிற்கு தெரியும், அறிவு ஜீவிகளாக இருப்பார்கள். பாக்குறமா இல்லையா? எந்த ஒரு மனிதர்களுடைய எந்த கொண்டாட்டத்தை கொண்டு வாருங்கள், நம்ம கொண்டாட்டத்தில் ஒண்ணு காமிக்க முடியுமா? காலையில வந்தோம், அல்லாஹ்வை தக்பீர் சொன்னோம், தக்பீர் கட்டி தொழுதோம், வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம், முடிஞ்சு போச்சு. ஏதாச்சும் யாருக்காச்சும் முஸ்லிம்கள் பெருநாள் கொண்டாடுவதனால், முஸ்லிம்கள் கொண்டாட்டம் கொண்டாடுவதனால் காத்து மாசுபடுகிறது, மனிதர்களுடைய உயிருக்கு மாசுபடுகிறது, மனிதர்களுடைய ஹார்ட் பேஷண்ட்களுக்கு ஆபத்தாக இருக்கிறது, சிறிய குழந்தைகள் கூட தூங்க முடியவில்லை என்று ஒரு ஹைகோர்ட்டிலே ஒரு கேஸை யாராச்சும் போட முடியுமா? அப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இது ஒரு சாதாரண, இன்னும் பார்க்கலாம் எவ்வளவு பேர் இருப்பாங்க, ரொம்ப நல்லவர்களா இருப்பார்கள். ஆனால் இந்த அவர்களுடைய திருவிழா அன்னைக்கு மட்டும் எல்லாம் அவங்களுக்கு ஹலாலா போயிடும். மது அடிக்கவே மாட்டார்கள், மதுவை எதிர்ப்பார்கள். அவர்களுடைய திருவிழா அன்னைக்கு அவர்கள் மது அடிப்பார்கள். பாக்குறோமா இல்லையா? என்ன தப்புனாலும் செஞ்சுக்கிடலாம். இஸ்லாத்தை அப்படி காமிக்க முடியுமா? பெருநாளைக்கு மட்டும் பெண்களை பார்க்கலாம், பெருநாளைக்கு மட்டும் தண்ணி அடிக்கலாம், ஒண்ணுமே கிடையாது. எப்பவும் மாறித்தான். நீ சாப்பிடு, மற்றவர்களுக்கு குடு, கெட்டிப்புடி, உலகத்துல சகோதரத்துவத்தை பரப்பு, விதத்தவர என்ன இருக்கு? அப்ப இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண மார்க்கத்தின் நாம் சொந்தக்காரர்கள் அல்ல. இந்த சமூகத்திலே விமோச்சனத்திற்கு, இந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அந்த இஸ்லாம் என்ற ஒரு கொள்கையிலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், எப்படிப்பட்ட கொள்கைக்கு சொந்தக்காரர்களாகிய நாம் இன்றைக்கு நம்மளை அறிமுகப்படுத்துகிறார்கள் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள். இதை களைவதற்கு நீங்களும் நாமும் என்ன செய்தோம்? நீங்களும் நானும் இன்றைக்கு தீவிரவாதிங்கிறாங்களா இல்லையா? பயங்கரவாதிங்கிறாங்களா இல்லையா? நம்முடைய சமூகத்திலே ஒரு சில கேடு கெட்டவர்கள் செய்யக்கூடிய அந்த செயலினால் டோட்டல் சமூகத்தையும் இன்றைக்கு தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்று அறிமுகப்படுத்துறாங்களா இல்லையா? இதை களைவதற்கு நீங்களும் நானும் என்ன செய்தோம்? அல்லாஹ் அக்பர். இன்றைக்கு பார்க்கிறோம் முஸ்லிம் சமூகத்தை இபாதத்திலே நன்மையை வைத்திருக்கக்கூடிய சமூகம், அல்லாஹ்வோடு பேசக்கூடிய இபாதத், அல்லாஹ்வோடு தொடர்பு கொள்ளக்கூடிய இபாதத், அல்லாஹ்வோடு நெருங்கக்கூடிய அந்த இபாதத்திலும் கூட இந்த மனித சமூகத்திற்கு நன்மை இருக்கும் என்று சொன்னால், இந்த முஸ்லிம்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இன்றைக்கு யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். என்னுடைய தூய்மையான வாழ்க்கையினால் இந்த பெருநாள் திடலிலே முடிவெடுக்கணும். நான் பல தடவை சொல்வதுண்டு, நம்முடைய ஒழுக்கத்தை வைத்துதான், நம்முடைய நடத்தையை வைத்துத்தான், நம்முடைய பணிவை வைத்துத்தான், நம்முடைய நல்ல சிந்தனையை வைத்துத்தான் இந்த உலகத்திலே இஸ்லாம் பரவியது, பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம், யா அல்லாஹ், ஒழுக்கத்திற்கு சொந்தக்கார கூட்டம், நாணயத்திற்கு சொந்தக்கார கூட்டம், மானத்திற்கு சொந்தக்கார கூட்டம், வேகத்திற்கும் விவேகத்திற்கும் பணிவுக்கும் சொந்தக்கார கூட்டம். இன்றைக்கு யாராவது சொல்ல முடியுமா, என்னுடைய ஒழுக்கத்தினால், என்னுடைய நல்லொழுக்கத்தினால், என்னுடைய பணிவினால், என்னுடைய நல்ல சிந்தனையினால் இவன் என்னை பார்த்து இஸ்லாத்திற்குள் வந்தான் என்று யாராவது சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு திராணி நம்மிடத்திலே உலக முஸ்லிம்கள் யாருக்காவது இருக்கிறதா? இன்றைக்கு பார்க்கிறோம், ஒரு பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். பிரான்சிலே ஏற்றுக்கொண்டு விட்டு அவர் ஒரு பேட்டி அளிக்கிறார். அவர் ஒரு பேட்டி சொல்கிறார்,
அல்லாஹ் என்னை பாதுகாத்து விட்டான். ஒவ்வொரு முஸ்லிம்களும் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு பார்க்கிறோம், இஸ்லாத்தை வாயளவிலே பேசுகிறோம், வாயளவிலே எழுதுகிறோம், விவாதம் செய்கிறோம். ஆனால் அந்த இஸ்லாத்தினுடைய ஒழுக்கம் இன்றைக்கு என்னிடத்திலே எப்படி இருக்கிறது? ஒரு பெண் என்ன செய்கிறார்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். பிரான்சிலே ஏற்றுக்கொண்ட அந்த பெண் எல்லா பக்கம் அரபு நாடுகள் எல்லாம் பார்க்கிறார். உலகத்தில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய முஸ்லிம்களை பார்க்கிறார். பார்த்து முடிச்சுட்டு அந்த பெண் ஒரு பேட்டி கொடுக்கிறா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாத்துட்டான். இந்த முஸ்லிம்களை நான் பார்த்திருந்தால் இஸ்லாத்தினுடைய எதிரியாக நான் மாறி இருப்பேன். குர்ஆனை நேரடியாக தொடர்பு கொண்டேன், ஆதலால் இஸ்லாத்தை இன்றைக்கு நேசித்து இஸ்லாத்திற்குள் நான் வந்துவிட்டேன் என்பதாக சொல்கிறார். காரணம், இன்றைக்கு அப்படிப்பட்ட சமூகமாகத்தான், ஒழுக்கத்திற்கு சொந்தக்கார சமூகம். இன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா? இந்தியாவில ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் பெரிய பேச்சாளர்களை இந்தியாவுக்கு அனுப்பி வச்சாங்களா? எங்கேயாச்சும் காமிக்க முடியுமா? அவங்க அரபு நாட்டுக்காரர்கள், இங்கே இருப்பவர்கள் தமிழர்கள், இங்கே இருப்பவர்கள் மலையாளிகள், இங்கே இருப்பவர்கள் தெலுங்குகள், பேசுனா கூட புரியாது. எப்படி இஸ்லாத்துக்குள்ள வந்தோம்? நம்மலாம் எப்படிங்க வந்தோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம என்ன பூர்வீக முஸ்லிம்களா? நம்ம இந்தியாவுக்கு சொந்தக்காரங்களா இல்லையா? நம்முடைய தாய்நாடு இந்தியாவா இல்லையா? நமக்கு அரபி மொழி தெரியாதா இல்லையா? ஆனால் வந்த அரபுகளுக்கு தமிழ் தெரியாத என்ன எப்படி இஸ்லாத்திற்குள் வந்தோம்? அவர்களுடைய நாணயத்தால், அவர்கள் வியாபாரத்திலே காமித்த அந்த யோக்கியம், அவர்கள் அந்த வியாபாரத்திலே காமித்த அந்த நியாயம், அவர்கள் அந்த வியாபாரத்திலே காமித்த அந்த நீதம், அவர்கள் பழகிய அந்த பழக்க வழக்கத்தினால் பாச புரியல, பாசையும் தெரியாது. அவர்களுடைய ஒழுக்கத்தை பார்த்து, அவர்களுடைய நாணயத்தை பார்த்து, அவர்களுடைய பணிவை பார்த்து, அவர்களுடைய நீதத்தை பார்த்து, மொழியே தெரியாத நாம் நம்முடைய சமூகம் இஸ்லாத்திற்கு வந்தது என்று சொன்னால், இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் எங்கே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா ஹதீஸ்களையும் படியுங்கள். இந்த பெருநாளிலே, இந்த ரமலான் நமக்கு ஏற்படுத்த வேண்டிய முக்கியமான மாற்றம் ஒழுக்கம். என்னுடைய செயலோ, என்னுடைய சிந்தனையோ, என்னுடைய பார்வையோ, என்னுடைய நடத்தையோ எதுவும் இஸ்லாத்திற்கு எதிராக அமைந்து விடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்தின் மூலமாக இஸ்லாத்தை ஆக்கியதை விட, பிரச்சாரத்தின் மூலமாக இஸ்லாத்தை வளர்த்ததை விட, அவர்கள் காமித்த அன்பினால் அல்லாஹ்வுடைய தூதரை ரசூலுல்லாஹ் ஒரு யுத்தத்திற்கு சென்று விட்டு படுத்து கிடக்கிறார்கள். படுத்து கிடக்கும் பொழுது வாழ்க்கையை எல்லாம் தொங்க விட்டு படிக்கிறார்கள். பாருங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பணிவிலே, அவர்களுடைய அந்த நல்ல சிந்தனையிலே எப்படிப்பட்ட மாற்றம் உண்டாகுது பாருங்கள். படுத்து கிடக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனித சஹாபாக்கள் எல்லாம் பிரிந்து விட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் வேறு வேறு கூடாரத்திலே தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒரு மனிதர் வருகிறார். அந்த அவர் அரபி வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வாளை எடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணுக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறார். மா யம்னஉனி யா முஹம்மத், முஹம்மதே, இன்றைக்கு என்னிடத்தில் இருந்து உன்னை தடுப்பவன் யார்? உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அல்லாஹ். அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை சொன்னவுடன் ஒரு காபிரனுடைய கை நடுங்குகிறது. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் பெண்கள் அல்லாஹு அக்பர் என்று பாங்கு சொல்லப்படுகிறது, நாடகத்தை வெக்கமில்லாமல் பெத்த பிள்ளையோடி பார்த்து கொண்டிருப்பார்கள். மௌலா சவுண்ட கொஞ்சம் குறைச்சு வையுமா? என்னங்க இங்க தூங்கி கொண்டிருப்பான். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்பதாக அழைக்கப்படும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், ஹய்யால ஸலா என்று அழைக்கப்படும். எந்தவித குற்ற உணர்வும் இல்லாமல், வெக்கம் இல்லாமல், நான் ஒரு முஸ்லிம், அல்லாஹ் என்னை அழைத்ததற்கு பிறகு எப்படி தூங்கலாம்? அல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்டதற்கு பிறகு எப்படி இதை பார்க்கலாம்? ஒரு காஃபிர் அல்லாஹ் என்று சொன்னவுடன் அவனுடைய கை நடுங்குகிறது, அவனுக்கு ஆட்டம் காணுகிறது. அப்படியானால் அந்த காஃபிரை விட ஈமானால் கேடு கெட்டவர்களாக இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பார்க்கிறோமா இல்லையா? நம்ம சமூகத்துல அல்லாஹு அக்பர் என்று பாங்கு சொல்லப்படும் படத்தை பார்த்து கொண்டிருப்போம். என்ன சொல்லுவோம்? படத்தை அண்ணன் சொல்லுவோமா? சவுண்ட கொஞ்சம் குறைச்சு வை. பாங்கு சொன்னதுக்கு பிறகு சவுண்ட கூட்டி கேட்கிறது. யா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாளை அவன் கீழே போட்ட உடனே ரசூலுல்லாஹ் எடுத்து அவனிடத்திலே நீட்டுகிறார்கள். இப்ப என்னிடத்திலிருந்து உன்னை பாதுகாப்பவன் யாரடா? அவன் சொன்னான், முஹம்மதே, என்னை நீ மன்னித்து விட்டால் உனக்கு நன்றி உள்ள அடியானாக இருப்பேன். என்னை நீ கொலை செய்தாலும் அதற்கும் நான் தகுதியான ஆள். காரணம், உன்னை கொள்வதற்கு ஆரம்பத்திலே நான் தான் முதலிலே வாளை ஓங்கினேன். யா இஹ்வா, என்னுடைய சகோதரா, உன்னை நான் மன்னித்து விட்டேன் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னது மட்டுமில்ல,
அவனை பக்கத்துல உட்கார வச்சு அந்த ஹதீஸ்ல பாக்குறோம், அப்படியே நெருக்கி உட்கார வச்சு அவனுக்கு அன்பளிப்புகளை கொடுத்து அனுப்புகிறார்கள். அந்த மனிதன் விரைவாக தன்னுடைய சமூகத்துக்கு செல்கிறான். நான் வந்திருக்கிறேன், ஒரு சங்கையான மனிதனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், இங்கே உட்கார வேண்டாம், வாருங்கள் வாருங்கள், நாம் அனைவரும் முஹம்மதை பின்பற்றுவோம். ஒரு சமூகமே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பொறுமையினால், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஒழுக்கத்தினால், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நல்ல சிந்தனையினால், மன்னிக்கக்கூடிய குணத்தினால் ஒரு சமூகமே முஸ்லிமானது. அல்லாஹ்வுடைய தூதர் அவனிடத்தில் இஸ்லாத்தை பேசவில்லை, தாவா செய்யவில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய பண்பை பார்த்து இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த தகுதி யாரிடத்தில் இருக்கிறது? ஆதலால் இந்த ரமதானிலே நம்முடைய இபாதத்துகள் எப்படி மனிதர்களுக்கு நன்மை பவிக்கக்கூடியதாக, மனிதர்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை, மனிதர்களுக்கு நல்ல நன்மைகளை பவிக்கக்கூடியதாக நம்முடைய இபாதத்துகள் எப்படி இருக்கிறதோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கைகளையும் டோட்டல் மனிதர்களுக்கு மத்தியிலே நன்மையாக, மற்ற மனிதர்களுக்கு நன்மை பவிக்கக்கூடிய வாழ்க்கையாக நாம் ஆக்க வேண்டும். அடுத்து குறிப்பாக இன்றைய தினத்திலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும். இன்றைக்கு பார்க்கிறோம் முஸ்லிம்களை, யா அல்லாஹ், முஸ்லிம் உறவுகளை துண்டித்து வாழுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உறவு அல்லாஹ் படைத்தவுடன் எல்லாம் சென்று விட்டது, உறவு மாத்திரம் அர்ஷை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தது. அல்லாஹ் கேட்டானாம், ஏன் நீ செல்லவில்லை? யா அல்லாஹ், என்னை துண்டிப்பவர்களோடு நீ துண்டிக்க வேண்டும் என்று சொன்னது. உடனே அல்லாஹ் சொன்னான், உன்னை யாரெல்லாம் துண்டிப்பார்களோ அவர்களை நான் துண்டித்து விடுவேன். கத்தானி. இன்றைக்கு பார்க்கிறோம், சர்வ சாதாரணமாக ஒரு விழாவுக்கு கூப்பிடவில்லை, என்ன செய்யவில்லை, பத்திரிகையில பேரு போடல, நம்முடைய விருந்துக்கு கூப்பிடவில்லை என்பதற்காக வேண்டியெல்லாம் இன்றைக்கு குடும்பங்களோடு சண்டை போட்டு பல வருட கணக்குகளாக பேசாமல் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைய தினத்திலே அதற்கு முடிவு கட்டுங்கள். இந்த பெருநாள் திடீர் என்றால் போய் பேச முடியாது, மனசை உறுத்தும். இந்த பெருநாளை ஒரு காரணமாக வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அல்லாஹ் தன்னுடைய முவஹீதுகள், அந்த வார்த்தை அப்படி வருது, ஷிர்க் வைக்காதவர்களுடைய இபாதத்துகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஒவ்வொரு வியாழக்கிழமை, இன்னைக்கு வியாழக்கிழமை தானே, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அல்லாஹ் என்ன செய்வானா, ஷிர்க் வச்சா இபாதத்தை ஏற்க மாட்டான், ஷிர்க் வைக்காதவருடைய இபாதத்தை ஏற்றுக்கொள்வான். ஷிர்க் வைக்காமல் ஒரு மனிதர் இபாதத்து செய்வார், அவர் தன்னுடைய குடும்ப உறவினர்களை துண்டித்து வாழ்ந்திருப்பார், தன்னுடைய சகோதரிடத்திலே சண்டை போட்டிருப்பார், அவர்களுடைய இபாதத்தையும் அல்லாஹ் ஏற்க மாட்டான். நீங்கள் ஷிர்கே வைக்காவிட்டாலும் சரி, நீங்கள் பிதஅத்தே செய்யாவிட்டாலும் சரி, குடும்ப உறவுகளை பிரிந்தால், சகோதரர்களோடு பேசாமல் இருந்தால் உங்களுடைய இபாதத்தையும் என்னுடைய இபாதத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப இந்த புனிதமான நாளிலே குறிப்பாக நம்முடைய பிரிந்து சென்ற உறவுகளோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய மனக்கசப்புகள் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை. அல்லாஹ் சொல்கிறான், நபியே, மன்னிக்கக்கூடிய குணத்தை நீ பிடித்துக்கொள், அது உனக்கு மிக சிறப்பானது, மன்னிப்பவர்களை நான் நேசிக்கிறேன். அப்ப நாம் எவ்வளவு பெரிய சண்டையாக இருந்தாலும் சரி, அதை நீ பார்க்கிறோம், பெத்த உம்மாட்ட கூட பேசாத மகன்கள் இருக்கிறார்கள். யா அல்லாஹ், பெத்த வாப்பாட்ட கூட பிறந்த சகோதரரிடத்தில் கூட இந்த நல்ல நாளிலே அதற்கு ஒரு முடிவு கட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்ததை போன்று உறவுகளை சேர்ந்து கொள்ளுங்கள். அதே போன்று நமக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்குமேயானால், உறவுகள் வேறு, அடுத்து நமக்கு மத்தியிலே சகோதரத்துவமாக இருக்கக்கூடிய நமக்கு மத்தியிலே சின்ன சின்ன சண்டைகள் இருக்கலாம், சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்கலாம். அதற்கு விடுதலையான ஒரு நாளாக இதை ஆக்குங்கள். இந்த நாள் ஒரு சந்தோஷமான நாள், ஒற்றுமையான நாள், கெட்டி பிடிக்க வேண்டிய நாள், அன்புகளை பரிமாற வேண்டிய நாள், வாழ்த்துக்களை பரிமாற வேண்டிய நாள். இந்த நாளிலே ஒரு முஸ்லிமும் இனி ஒரு முஸ்லிமும் முகத்தை திருப்பி செல்வது அழகல்ல. அப்படி திருப்பி செல்வது நம்முடைய மார்க்கத்தினுடைய ஒழுக்கமும் அல்ல. நீங்கள் அப்படி திருப்பி சென்றால் இந்த தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், நீங்கள் வைத்த நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீங்கள் உங்களுடைய சகோதரனோடு சண்டையிட்ட சகோதரனோடு நீங்கள் சேராவிட்டால் நீங்கள் தொழுத தொழுகை, நோன்பு, இரவு வணக்கம், உங்களுடைய தான தர்மம் எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆதலால் இந்த பெருநாள் திடலிலேயே நமக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒரு பரஸ்பர சகோதரர்களாக நம்முடைய குடும்பத்தில் பிரிந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நன்னாளாக அல்லாஹ் இந்த நாளை ஆக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் ஈதுக்கும் சஈதுன் ஈதுக்கும் முபாரக்கும் குல்லு ஆமீன் ஃபீ குல்லி ஸமானின் வ அன்தும் பிகைர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா நாளும் இதை போன்ற சந்தோஷமான நன்னாளாக உங்களுக்கும் எனக்கு ஆக்க வேண்டும். பெருநாள் நல்வாழ்த்துக்களை கூறியவனாக என்னுடைய பெருநாள் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
மைக்